கேரளாவில் உள்ள 20 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி. அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. இதில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் தொகுதி வயநாடு. காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் இத்தொகுதியில் போட்டியிடுவதே இதற்கு காரணம். இந்த தொகுதியில் ராகுலை எதிர்த்து இடதுசாரி கூட்டணி சார்பில் ஆனி ராஜா, பாஜக சார்பில் கே சுரேந்திரன் போன்றோர் போட்டியிடுகிறார்கள். கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் என்றால் அக்கட்சியின் கொடி இருக்கும். கட்சிகளின் தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடியை ஏந்தி வாக்கு கேட்பது வழக்கம். ஆனால் வயநாடு தொகுதியில் ராகுல் பிரச்சாரம் செய்யும் போது காங்கிரசின் கொடியை ஏந்தி செல்லாமல் வெறும் சின்னத்தை எடுத்து சென்று மக்களிடம் வாக்கு கேட்க வேண்டும் என்று தனது தொண்டர்களை மாநில காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை விட அக்கட்சியின் தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வயநாட்டில் ராகுல் ரோட் ஷோ ஒன்றை நடத்தினார். இந்த ரோட் ஷோவின் போது காங்கிரஸ் கட்சியின் கொடியை விட முஸ்லிம் லீக் கட்சியின் கொடிதான் அதிகமாக பார்க்க முடிந்தது. பாஜகவினர் இதனை கிண்டல் அடித்தனர். அத்துடன் அந்த கொடி பாகிஸ்தான் கொடியுடன் ஒத்துப்போவதாக விமர்சிக்கின்றனர். இந்த விமர்சனத்தால் வயநாட்டில் பிரச்சாரத்தின் போது ராகுல் காங்கிரசின் கொடியையோ இல்லை கூட்டணியின் கொடிகளையோ தொண்டர்கள் எடுத்து வர வேண்டாம் என்று கேட்டுள்ளார். இதையும் பாஜக விமர்சித்தது முஸ்லிம் லீக் கட்சியின் கொடிகளை எடுத்து வர வேண்டாம் என்று கூற தைரியம் இல்லாமல் தங்கள் கொடிகளையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சியினர் புறக்கணிப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர். அதேபோல இடதுசாரி கூட்டணியும் பாஜகவும் பயந்து சொந்த கட்சியின் கொடியை மறைத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. விமர்சனங்கள் வந்தாலும் வயநாட்டில் ராகுலின் பிரச்சாரத்தின் போது கொடிகளை பயன்படுத்துவதில்லை என்ற முடிவில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. கொடிக்கு பதிலாக காங்கிரசின் சின்னம் பொறித்த தொப்பிகளை அணிந்து காங்கிரசார் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் 4,31,770 வாக்குகள் வித்தியாசத்தில் வயநாடு தொகுதியில் ராகுல் வெற்றி பெற்றார். ஆனால் இம்முறை அவரை வெற்றி பெறக்கூடாது என்பதில் பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும் தீவிரமாக இருக்கின்றன. வயநாடு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ராகுல் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறி இடதுசாரி பிரச்சாரம் செய்து வருகின்றன. குறிப்பாக அங்கு கடந்த சில ஆண்டுகளாக யானைகளின் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. கடந்த 4 மாதங்களில் மட்டும் இதனால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதை தடுத்து நிறுத்த தொகுதியின் எம்பி என்ற வகையில் ராகுல் எதையும் செய்யவில்லை என்பது இடதுசாரி கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. யானைகள் விஷயத்தில் ராகுல் சரியான கவனம் செலுத்தவில்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் இடத்திலும் இருக்கிறது. பாஜக கட்சியின் மாநில தலைவரான கே சுரேந்திரன் ராகுலை எதிர்த்து போட்டியிடுகிறார். தொகுதியில் உள்ள இந்துக்களின் வாக்குகளை குறிவைக்கும் அவர், நாங்கள் வெற்றி பெற்றால் தொகுதியில் உள்ள ஒரு பகுதியான சுல்தான் பத்தேரியின் பெயரை கணபதி வட்டம் என்று மாற்றுவதாக கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தேர்தலுக்கு சில நாட்கள் முன்பாக வயநாடு மாவட்ட காங்கிரஸ் செயலாளரான PM சுதாகரன் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்துள்ளார். தற்போது ராகுலுக்கு எதிராக அவர் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். தனக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு நடுவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் போது தொகுதியின் பிரச்சாரத்தை ராகுல் ரத்து செய்திருப்பது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உணவு ஒவ்வாமை பிரச்சனையால் ராகுலின் உடல் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதனால் அவர் பிரச்சாரம் செய்ய மாட்டார் என்றும் அத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார ஒருங்கிணைப்பாளரான AP சுனில்குமார் தெரிவித்துள்ளார். ராகுலின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு ஈடுகட்டும் விதமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் காங்கிரசின் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் பிரச்சாரம் ராகுலுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் காங்கிரசினர் இருக்கின்றனர். நேரு குடும்பத்தின் மீது கேரள மக்களுக்கு உள்ள அன்பும் அதற்கு துணையாக இருக்கிறது.